ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ தமிழில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இரண்டு வினை சொற்களினுடைய வேறுபாடு அறிகிறது. ஸோ சேர்ந்து சேர்த்து, சேர்ந்துனா என்ன, சேர்த்துனா என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். குழந்தைகள் ஒன்று சேர்ந்து பொம்மைகளை சேர்த்து வைத்து விளையாடினர். ஸோ குழந்தைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, ஸோ ஒன்று சேர்றது பொம்மைகளை சேர்த்து வைக்கிறது இது. ஸோ சேர்ந்துக்கும் சேர்த்துக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்கள், புதைந்து புதைத்து கண்ணன் மண்ணில் புதைந்திருந்த பொருட்களை மீண்டும் மண்ணில் புதைத்து வைத்தான். ஸோ புதைந்திருந்த பொருளை மீண்டும் புதைத்து வைக்கிறது. விரிந்தது விரித்தது. விரிந்தது அப்படின்னா மலர்கள் காலையில் விரிந்தது அப்படிங்கிறது வரும். மயில்கள் தோகையை விரித்தது அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். பணிந்து பணித்து முருகன் ஆசிரியரின் சொல் கேட்டு பணிந்து நடந்தான். பணிந்து நடக்கிறது. மேலாளர் ஊழியரை வேலை செய்யும்படி பணித்தார். அடுத்தது மறைந்த மறைத்து. பண்டைய இலக்கியங்கள் இயற்கை சீற்றங்களால் மறைந்தன. ஸோ மறைஞ்சு போகிறது. மறைத்து அப்படிங்கிறது மறைச்சி வைக்கிறது. ஸோ வேந்தன் செல்வத்தை மறைத்து வைத்தான். நெக்ஸ்ட் பாருங்க, தங்கும் தயங்கும். தங்கும் அப்படின்னா வேடந்தாங்களில் பல நாட்டு பறவைகள் வந்து தங்குறது, தங்கின. வறியோர்கள் செல்வந்தரிடம் பொருள் கேட்க தயங்கினர். தயங்கி கேட்டு நிற்கிறது. ஸோ தங்கின தயங்கினர். அடுத்தது மாறு வேட போட்டியில் பயன்படுத்திய உடையை மாற்றி வந்தான். அடுத்தது தொடுத்தல் அப்படிங்கிறது கயல்விழி மாலை தொடுத்தாள். ராஜராஜ சோழன் போர் தொடுத்தான். ஸோ தொடுத்தாள் அப்படின்னா மாலையை வந்து கட்டுறது, அதாவது தொடுக்கிறது அப்படிங்கிறது வரும். போர் தொடுத்தான், இது வந்து தொடுத்தான். அடுத்தது நிறைத்த. தன் மகன் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்ததை நினைத்து தந்தை மனம் நிறைந்தார். ஸோ தன் மகன் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்ததை நினைத்து தந்தை மனம் நிறைந்தார் அப்படிங்கிறது நிறைந்தார். அடுத்தது நிறைத்த அப்படின்னா பூக்கூடையில் குழந்தைகள் நிறைத்தனர். ஸோ நிறைக்கிறது. அடுத்தது உரி. இந்த உரி அப்படின்னா கல்லில் நார் உரிக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது பால் உரியில் வைக்கப்பட்டுள்ளது. உரிங்கிறது தயிர் வைக்கும் இடத்துக்கு பால் உரிங்கிற பேருக்கு. தென் பரி போர்க்களத்தில் பரியின் வேகத்தை எதிர்கொள்ள முடியாமல் வீரர்கள் திணறினர். அடுத்து இந்த பரி அப்படின்னா பூக்களை பறிக்காதீர். அடுத்தது பெரு. ஸோ பெரு நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஸோ பெரு நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் அர்த்தம். இந்த பெரு அப்படின்னா வேந்தன் போட்டியில் முதல் பரிசு பெறுவேன் என்றான் அப்படிங்கிறது வரும். கலைத்தல் அப்படின்னா பாருங்க, மாநாடு முடிந்ததும் மக்கள் கூட்டம் கலைஞ்சிருச்சு. கலைத்தல் அப்படின்னா விவசாயிகள் வயலில் உழுது களைத்து போயினர். ஸோ கலைத்து, இந்த கலைத்தல் அப்படின்னா கலைஞ்சி போகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.